ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழக அரசு திட்டங்கள் 2021லேருந்து 24 வரைக்கும். ஸோ இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக். அதுலேயும் முக்கியமான ஒரு 50 திட்டங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த 50 திட்டங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு, இந்த திட்டத்துடைய பலன் என்ன அப்படின்றதும், இந்த திட்டம் தொடங்கப்பட்ட இடம், இந்த 3 விஷயமும் எல்லா திட்டத்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 2021லேருந்து 2024 வரைக்கும் நடந்த முக்கியமான திட்டங்கள். ஸோ டாப் 50 ஸ்கீம்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்கீம்ஸோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலிகிராம் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் இதுக்கான பிடிஎஃப் அப்படின்றது டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ் எழுதினாலும் சரி, அது குரூப் 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், இல்லை 4 இருக்கட்டும், எந்த குரூப் எக்ஸாம்ஸ் எழுதினாலும் ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் இந்த ஸ்கீம்ஸ், அதாவது இப்போ கரண்ட்டாக ஆட்சியில் இருக்கிறவங்களுடைய ஸ்கீம்ஸ் பற்றி கட்டாயம் ஒரு கேள்வி அப்படின்றது இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிற திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படின்றது. ஸோ காலை உணவு திட்டம் அப்படின்னா அரசு பள்ளிகள், அரசிடம் வந்து உதவி பெறும் பள்ளிகள், இந்த 2 பள்ளிகளிலுமே காலையில் உணவு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். மதிய உணவு திட்டம் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டில் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். இதை தொடர்ந்து இப்போ காலை உணவு திட்டம் அப்படின்றதும் நம்ம தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்கு. இது எப்போதுலேருந்து தொடங்குது அப்படின்னா 15 செப்டம்பர் 2022. ஸோ 15 செப்டம்பர் அப்படின்றது அண்ணாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு 2022 தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த காலை உணவு திட்டம் அப்படின்றது. எந்த வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு காலை உணவு அப்படின்றது வழங்கப்படும் அப்படின்னா 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை. இந்த திட்டம் முதல்ல எங்க தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா மதுரையில் உள்ள சிம்மக்கல் அப்படின்ற இடத்துல இருக்கும் ஆதிமூலம் தொடக்கப்பள்ளியில தான் முதல்ல இந்த திட்டம் அப்படின்றது தொடங்கப்பட்டது. இது ஆரம்பத்தில் இந்த திட்டம் முதல் ஆரம்பிக்கும் பொழுது வெறும் 1545 அரசு தொடக்க பள்ளிகளில் மட்டுமே வந்து தொடங்கப்பட்டது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் பைலட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பள்ளிகளில் மட்டும்தான் திட்டத்தை தொடங்குவாங்க. முதல் இந்த திட்டம் தொடங்கும் பொழுது வெறும் 1545 அரசு தொடக்க பள்ளிகளில் மட்டுமே இந்த திட்டம் அப்படின்றது தொடங்கப்பட்டது. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அந்த வருஷம் 2022 அண்ணாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு தான், செப்டம்பர் 15 அன்னைக்கு தான் இந்த காலை உணவு திட்டம்ன்றது தொடங்கப்பட்டுச்சு. அதிலிருந்து ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 2023 ஆகஸ்ட் 25ஆம் தேதி வந்து இந்த திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படின்றது விரிவாக்கம் செய்யப்பட்டது. ஏன்னா இந்த திட்டம் வந்து நடைபெறும் பொழுது 1545 பள்ளிகளில் மட்டுமே தொடங்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமே இந்த திட்டம் அப்படின்றது தொடங்கப்படுது. ஸோ இதோடைய தொடக்க நிகழ்ச்சி ஆகஸ்ட் 25, 2023 அன்னைக்கு இதை எங்கே தொடங்குறாங்க அப்படின்னா ஒன்றிய ஊராட்சி நடுநிலைப்பள்ளி திருக்குவளை அப்படின்ற இடம். திருக்குவளை அப்படின்றது தான் கலைஞர் அவர்களோட பிறந்த ஊர். ஸோ அந்த ஊர்லேருந்து திருக்குவளையில் இருக்கும் ஒன்றிய ஊராட்சி நடுநிலைப்பள்ளியில் தான் இந்த திட்டத்தை வந்து எக்ஸ்டென்ஷன், அதாவது திட்ட விரிவாக்கம் வந்து பண்ணுறாங்க. நாட்டிலேயே ஒரு மாநிலத்தில் உள்ள அனைத்து தொடக்க பள்ளிகளிலும் இலவச காலை உணவு வழங்கப்படுவது இதுவே முதல் முறை. ஸோ முன்னாடி மதிய உணவு வழங்கும் பொழுதும் அதுவும் நம்மளோட மெட்ராஸ் பிரசிடென்சி, முக்கியமாக தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ காலை உணவு தொடங்கப்பட்டதுலையும் இந்தியாவிலேயே நம்மளோட தமிழ்நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் தொடக்க பள்ளிகளில். ஸோ இதில் ரொம்ப முக்கியம், காலை உணவு திட்டம் அப்படின்றது இப்போ வரைக்கும் தொடக்க பள்ளிகளில் மட்டும்தான், 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரை. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதிலிருந்து ஒரு வருஷம் கழிச்சு அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம் அப்படின்றது விரிவாக்கம் செய்யப்படுது. இது எப்போ அப்படின்னா 15 ஜூலை 2024. இப்போ 15 ஜூலை அப்படின்றது காமராஜருடைய பிறந்த நாள். ஸோ 15 ஜூலை 2024 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அனைத்து அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளிலும் காலை உணவு திட்டம், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இந்த நிகழ்ச்சி எங்கேருந்து தொடங்கப்படுது அப்படின்னா புனித அண்ணாள் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கப்படுது. ஸோ இதில் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு இந்த திட்டம் 2022 செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாளில் எங்கே தொடங்கப்படுது? மதுரை சிம்மக்கல்ல ஆதிமூலம் தொடக்கப்பள்ளியில் தொடங்கப்படுது. இந்த திட்டம் முதல்ல 1545 தொடக்கப்பள்ளிகளில் மட்டுமே தொடங்கப்படுது. அடுத்தது திட்ட விரிவாக்கம் எப்போ பண்ணுறாங்கன்னா ஆகஸ்ட் 25, 2023 அன்னைக்கு இந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ணுறாங்க. எங்கேருந்து அப்படின்னா திருக்குவளை அப்படின்ற இடத்துல இருந்து. ஸோ அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளிக்கும் இந்த காலை உணவு திட்டத்தை இன்னமும் விரிவாக்கம் பண்றாங்க. 15 ஜூலை 2024 புனித அண்ணாள் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி திருவள்ளூர் மாவட்டம். 2வது திட்டம் கலைஞருடைய மகளிர் உரிமை திட்டம் அப்படின்றது. இது தொடங்கப்பட்டதும் 15 செப்டம்பர் 2023 அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு தான். ஸோ பாருங்க, 15 செப்டம்பர் 2022 முதலமைச்சரோட காலை உணவு திட்டம் தொடங்கப்படுது. அதுலேருந்து கரெக்டாக ஒரு வருஷம் 15 செப்டம்பர் 2023 அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு கலைஞருடைய மகளிர் உரிமை தொகை அப்படின்ற ஒரு திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. இதோட தொடக்க நிகழ்ச்சி, இந்த திட்டம் எங்கிருந்து தொடங்கப்படுது அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து தொடங்கப்படுது. ஸோ இந்த திட்டத்தின் மூலம் மகளிருக்கு எவ்வளவு ரூபாய் வந்து
வந்து நிதியுதவி வழங்கப்படும் அப்படின்னா மாதாந்திரம் ரூபாய் 1000. ஸோ மாதம் மாதம் 1000 ரூபாய் அப்படின்றது மகளிருக்கு போகும். இதில் ஃபஸ்ட்டு தகுதி உடையவர்கள் யார், தகுதியற்றவர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். தகுதி உடையவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா 21 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மற்றும் திருநங்கைகள், அதாவது 21 வயசை தாண்டி இருக்கணும். ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும். ஸோ இது வந்து ஒருவேளை அவங்க சம்பாதிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க ஆண்டு வருமானம் அப்படின்றது 2.5 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும். ஒருவேளை அவங்க சம்பாதிக்கலை, இல்லை அவங்களுக்கு வந்து இப்போ கிராமப்புறங்களில் இருக்காங்க, நிலங்கள் தான் இருக்குது அப்படின்னா நில உரிமை 10 ஏக்கருக்கு குறைவான உலர் நிலங்கள் இருக்கணும். 5 ஏக்கர் சதுப்பு நிலம், அதாவது சதுப்பு நிலமாக இருந்துச்சுன்னா அது 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கணும். இதுவே ட்ரை லேண்டாக இருந்துச்சு அப்படின்னா 10 ஏக்கருக்கு குறைவாக இருக்கணும். அதே மாதிரி ஆண்டோடைய வீட்டு மின் நுகர்வு அப்படின்றது 3500க்கு வந்து குறைவாக இருக்க வேண்டும். ஸோ கிட்டத்தட்ட அவங்க வீட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த கரண்ட் இருக்கு இல்லையா, அது 3600 ருபீஸ்க்கு வந்து கம்மியாக இருக்கணும் வருஷத்துக்கு அவங்க யூஸ் பண்ணுற அந்த யூசேஜ். ஓகேவா, இவங்கெல்லாம் வந்து தகுதியுடையவர்கள். தகுதி அற்றவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மாநில மற்றும் மத்திய அரசுகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களோட ஊழியர்கள். ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தாங்க அப்படின்னா அவங்க வாங்க முடியாது. அதே மாதிரி வங்கி ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், தொழில்துறை வரி செலுத்துவோர், ஓய்வூதியம் பெறுவோர், உள்ளாட்சி அமைப்புகளோட பிரதிநிதிகள், அந்த பெண்கள் யாருமே இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்கள் இல்லை. அதே மாதிரி அவங்க பேரில் 4 சக்கர வாகனங்கள் உரிமையாளர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் தகுதியற்றவர்கள். ஸோ இதை முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது கலைஞரோட இந்த உரிமை தொகை திட்டம். இந்த திட்டம் தொடங்கப்பட்டது காஞ்சிபுரத்தில். அந்த டேட் இது வந்து அண்ணா பிறந்தநாள் 15 செப்டம்பர் 2023. இதில் மாதம் எவ்வளவு தருவாங்க அப்படின்னா 1000 ரூபாய். மூன்றாவது திட்டம் விடியல் பயணம் திட்டம் அப்படின்றது. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணது 8 மே 2021. இதில் என்ன அப்படின்னா பேருந்துகளில் இலவச பயணம். யார் யாருக்கு? மகளிர் மற்றும் திருநங்கைகள் எத்தனை முறை வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம். இது வந்து ஒரு ஊருக்குள்ளே இருக்கும், ஒரு டவுன் பஸ்ஸாக இருக்கட்டும். இப்போ சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிட்டிக்குள்ளே இருக்கும் சில வந்து அந்த எம்டிசி பஸ்ஸஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பஸ்ஸஸ், அதாவது லாங் டிஸ்டன்ஸ் கிடையாது, அந்த ஊருக்குள்ளே இருக்கும் அந்த லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம வந்து இந்த ஃப்ரீயாக வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ நீங்கள் நார்மலாக பார்த்துருப்பீங்க, பஸ்ஸில் பிங்க் கலர் அடிச்சிருப்பாங்க, அப்படி பிங்க் பஸ்ஸஸ் போகுது அப்படின்னா ஸோ அதில் வந்து மகளிருக்கு வந்து கட்டணம் இல்லா பேருந்து. இதுதான் அந்த விடியல் பயண திட்டம் அப்படின்றது. இது ரொம்ப முக்கியம். இதோட டேட் 8 மே 2021 ஆரம்பிக்கப்பட்டது. இதை தாண்டி நீலகிரி, கொடைக்கானல் மற்றும் வால்பாறை மலைப்பகுதிகளிலும் இது விரிவாக்கம் செய்யப்பட்டது. ஆனால் இது எப்போ செய்யப்பட்டதுன்னா 24-25 தமிழக பட்ஜெட்டில் தான் அறிவிச்சாங்க. மற்ற எல்லா ஊர்கள்லையுமே இது இருக்குது. சில மலைப்பகுதிகளில் மட்டும் போகிற பஸ்ஸுக்கு மட்டும் இது வந்து கொடுக்காம இருந்தாங்க, நீலகிரி, கொடைக்கானல், வால்பாறை. ஆனால் இந்த 3 ஊருக்குமே 2024-25 தமிழ்நாடு பட்ஜெட்டில் அந்த ஊரில் இருக்கும் அந்த லோக்கல் பஸ்ஸஸ்லையுமே பெண்களுக்கான அந்த மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 4வது திட்டம் பார்த்தோன்னா மக்களை தேடி மருத்துவ திட்டம் அப்படின்றது. இது 5 ஆகஸ்ட் 2021 வந்து ஆரம்பிக்கப்பட்டது. எந்த ஊர்லேருந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா மணப்பள்ளி கிராமம், கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து. இதில் என்ன அப்படின்னா 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகள். ஸோ இவங்களுக்கு அன்றாடம் இருக்கும் பிரச்சனைகள், நீரிழிவு நோய், ரத்த அழுத்தம், சிறுநீரக நோய்களை பரிசோதனைகளை வீடு வீடாக சென்று பரிசோதனை. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அந்த மாதம் அந்த டெஸ்ட் அப்படின்றத எடுக்கணும். ஸோ நிறைய பேரால் அதை போயிட்டு எடுக்க முடியாது. அதனாலே அவங்க நிறைய உடல்நலக்குறைவு ஏற்படுறதுனால முதல் 45 வயசுக்கு மேலே யார் இருக்காங்க, மாற்றுத்திறனாளிகள் யாருன்னு அந்த ஊரில் கண்டுபிடிச்சி அவங்க வீட்டுக்கே போயிட்டு இந்த மாதிரி நீரிழிவு நோய் அப்படின்றது, சுகரு, ரத்த அழுத்தம்ன்றது பிபி, சிறுநீரக நோய்களோட அந்த பரிசோதனை இது எல்லாமே பண்ணுவாங்க. அதே மாதிரி புதிதாக பிறந்த குழந்தைகளின் பிறப்பு குறைபாடுகளை கண்டறிவதற்கான பரிசோதனைகளும் செய்யப்படும். ஸோ இது எல்லாமே எதுக்குள்ளே வரும்னா மக்களை தேடி மருத்துவம் திட்டம். முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, மக்களை தேடி மருத்துவ திட்டம். அந்த திட்டத்தோட ஒரு கண்டினியூவேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது 5வது திட்டம், பாதம் பாதுகாப்போம் திட்டம். பாதம் அப்படின்னும் போதே நமக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்மளோட கால். ஸோ நீரிழிவு நோய், அதாவது சுகர் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து காலில் இருக்கும் விரலையோ இல்லை காலையோ வந்து எடுக்க வேண்டியது ஒரு சில நேரங்களில் வரும். அதில் காயங்கள் ஏற்பட்டாலும் அவங்க, அதாவது இந்த மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ்க்கு சீக்கிரமாக அந்த காயம் மாறாததுனால நிறைய பேருக்கு அந்த விரலையோ காலையோ எடுக்க வேண்டியது வரும். இந்த மாதிரி கால் இழப்புகளை தடுப்பதற்காக எடுத்துகிட்டு வரப்பட்டது தான் பாதம் பாதுகாப்போம் அப்படின்ற திட்டம். இது எங்கே தொடங்கப்பட்டது, இது எப்போ தொடங்கப்பட்டுச்சா 15 ஜூலை 2024 தொடங்கப்பட்ட இடம் வந்து சென்னை. சர்க்கரை நோயால் ஏற்படும் பாத பாதிப்புகளை தொடக்க நிலையிலேயே கண்டுபிடித்து அதன் மூலம் கால் இழப்புகளை தடுப்பதற்காக எடுத்துகிட்டு வரப்பட்டுச்சு. இதான் வந்து நம்ம அந்த வீடு தேடி அந்த மருத்துவ திட்டத்தோட ஒரு தொடர்ச்சி தான் இந்த பாதத்தை பாதுகாப்போம் அப்படின்ற திட்டம். தமிழகம் முழுவதும் செயல்படுத்தப்படும். இது மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் ஒரு பகுதி தான் இந்த பாதத்தை பாதுகாப்போம் அப்படின்றது. ஸோ இதில் வந்து அந்த டேட் 15 ஜூலை
ஜூலை. ஸோ 15 ஜூலை காமராஜரோட பிறந்தநாள். 2024 இந்த பாதம் பாதுகாப்பும் திட்டம் அப்படின்றத எடுத்துகிட்டு வராங்க. இது சென்னையில் வந்து தொடங்கப்படுது. தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் அப்படின்ற இன்னொரு திட்டத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. இது வந்து 10 ஜனவரி 2024 ஸ்டார்ட் பண்ணப்படுது. எங்கேருந்து அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து. தொற்று நோய்களுக்கு சிகிச்சை. தொழிற்சாலைகளில் பணியாற்றும் தொழிலாளர்கள் இதனால் பயன்பெறுவாங்க. ஸோ தொற்று நோய், அதாவது எந்த நோய்கள்லாம் அந்த தொற்று நோயாக இருக்கும், ஏன்னா தொழிலாளர்கள் ஒரே இடத்துல அந்த வேலை செய்யும்பொழுது தொற்று நோய்களுக்கான தொற்று கிருமிக்கான அந்த ஆபத்துன்றது அதிகமாக இருக்கிறதுனால தொழிலாளர்களுக்காக அவங்க தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம்ன்றதை 10th ஜனவரி 2024 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதில் 50 லட்சம் தொழிலாளர்களை வந்து பரிசோதனை செய்வது இவங்களோட இலக்காக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் அப்படின்றது 10 ஜனவரி 2024 திருவள்ளூர் மாவட்டத்தை தொடங்கப்படுது. இவங்களோட இலக்கு என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் 50 லட்சம் தொழிலாளர்களையாவது அந்த தொற்று நோயிலிருந்து காப்பாற்றுறதுக்காக பரிசோதனை வந்து செய்யப்படணும். அடுத்தது புற்றுநோய் பரிசோதனை திட்டம். இதுவும் ஜனவரி 22, 2024 தொடங்கப்படுது. இந்த திட்டத்தை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள். முக்கியமாக இல்லை புற்றுநோய் அப்படின்றது எந்தெந்த புற்றுநோயை குறிக்கிறாங்க அப்படின்னா, வாய் புற்றுநோய் வந்து கருப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், இந்த 3 புற்றுநோயை வந்து பரிசோதனை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றத திட்டத்துடைய நோக்கம். இது எங்கெல்லாம் இந்த பரிசோதனை திட்டம் வந்து முதல் பார்த்தீங்க அப்படின்னா 4 மாவட்டங்களில் மட்டும்தான் ஆரம்பிக்கிறாங்க. ஈரோடு, ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி, திருப்பத்தூர். முதல்ல இந்த பரிசோதனை திட்டம் இப்போ 4 மாவட்டங்களில் மட்டும்தான் பண்ணுறாங்க. இது எங்கெல்லாம் இந்த புற்றுநோய் பரிசோதனை திட்டம் நடக்கும் அப்படின்னா, ஆரம்ப சுகாதார நிலையம், மாவட்ட தலைமை மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இந்த பரிசோதனை அப்படின்றது நடக்குது. இதில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது, எந்தெந்த புற்றுநோய்க்கெல்லாம் இந்த பரிசோதனை திட்டம் அப்படின்னா 3 புற்றுநோய், வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை வாயோட புற்றுநோய், மார்பக புற்றுநோய். ஸோ எந்த மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த திட்டத்தை பறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னா, ஈரோடு, ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி, திருப்பத்தூர். ஸோ இது எங்கெல்லாம் செய்வாங்கன்னா, ஆரம்ப சுகாதார நிலையம், மாவட்ட தலைமை மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இந்த பரிசோதனை அப்படின்றது நடக்கும். அடுத்தது மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் அப்படின்றது இது 5 பிப்ரவரி 2024 தொடங்கப்பட்டது. தொடக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தொல்லவலை ஆரம்ப சுகாதார நிலையம், இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா இது தொடங்கியிருக்கு. இது வரைக்கும் மேக்ஸிமம் நம்மளோட திட்டங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து தொடங்கியிருப்பாங்க, இல்லை திருவள்ளூர் இந்த மாதிரி இடங்கள்லேருந்து தான் தொடங்கியிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி சவுத் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தொடங்கும்போது அதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சிக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இடங்கள்லேருந்து தொடங்குறதுல ஒரு சில திட்டங்கள் மட்டும்தான் வந்து தொடங்குவாங்க. ஸோ மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் அப்படின்றது கிட்டத்தட்ட கன்னியாகுமரியிலேருந்து தொடங்கினது. எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் 63 வகையான மாதிரிகளுக்கு ஆய்வு பரிசோதனை, கிட்டத்தட்ட ரிசர்ச், ஓகேவா. ஸோ இது எங்கே ரிசர்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா, எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இந்த மாதிரி 63 வகையான மாதிரிகளை வந்து ஆய்வு பரிசோதனை வந்து செய்வாங்க. அடுத்தது இன்னுயிர் காப்போம் அப்படின்ற திட்டம். நம்மை காக்கும் 48. ஸோ உங்கள் கொஷின் பேப்பரில் என்ன வேணாலும் கொடுத்துருக்கலாம். இன்னுயிர் காப்போம் திட்டம் அப்படின்னாலும் நம்மை காக்கும் 48 அப்படின்னாலும் ரெண்டும் ஒரே திட்டத்தை தான் குறிக்குது. இந்த திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னா 18 டிசம்பர் 2021 ஆரம்பிக்கப்பட்டுச்சு. எந்த மாவட்டத்திலேருந்து தொடங்கப்பட்டுச்சுன்னா செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து. இதோடைய நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, சாலை விபத்துகளில் காயம் அடைந்தவர்களுக்கு முதல் 8 மணி நேரத்திற்குள் வந்து மருத்துவ சேவை. ஸோ வந்து ஒருத்தவங்களுக்கு இப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து 8 மணி நேரத்திற்குள்ளே அருகில் இருக்கும் ஒரு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்கன்னா, ஒருவேளை அது பெரிய அளவில் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கவர்மெண்ட்டே அந்த செலவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த திட்டத்தில் எத்தனை அரசு மருத்துவமனைகள், எத்தனை தனியார் மருத்துவமனைகள் உட்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, அரசு மருத்துவமனைகள் 237, தனியார் துறை மருத்துவமனைகள் 455 இந்த திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டிருக்கு. அப்போனா மொத்தமாக எத்தனை மருத்துவமனைகள் இந்த இன்னுயிர் காப்போம் திட்டத்தில் இருக்குன்னா 692. ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னுயிர் காப்போம் அப்படின்ற திட்டம் முதல் 8 மணி நேரத்தில் ஆக்சிடென்ட் நடந்ததுலேருந்து கவர்மெண்ட்டில் எந்த ஹாஸ்பிட்டல் நியர்பை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்களோ அவங்களுக்கான அந்த ஃபர்ஸ்ட் எய்டுக்காக அந்த உதவி தேவைப்பட்டால் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கவர்மெண்ட் வந்து அந்த செலவை வந்து ஏற்றுப்பாங்க. எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த திட்டத்தின் கீழே இருக்குது அப்படின்னா 692. முதல்ல இந்த திட்டம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னா செங்கல்பட்டில் வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஸோ இது ஆரம்பிக்கப்பட்ட டேட்டு 18 டிசம்பர் 2021. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இந்த திட்டத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, தமிழ்நாடு எல்லைக்குள்ளே ஃபஸ்ட்டு சாலை விபத்து அப்படின்றது நடந்திருக்கணும். ஆனால் அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக தான் இருக்கணுன்றது இல்லை. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாகவும் இருக்கலாம், வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்களாகவும் இருக்கலாம், இல்லை வேறு நாட்டை சேர்ந்தவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு எல்லைக்குள்ளே இந்த விபத்து நடந்திருந்துச்சு அப்படின்னா ஒரு 8 மணி நேரத்துக்குள்ளே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கும் 692 ஹாஸ்பிட்டலில் எந்த ஹாஸ்பிட்டலையாவது அவங்க சேர்க்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த மருத்துவ செலவில் 1 லட்சம் ரூபாய் வரைக்குமான அந்த செலவை கவர்மெண்ட் வந்து ஏற்றுப்பாங்க.
10வது முக்கியமான திட்டம் கர்ப்பிணிகளை கண்காணிக்க தொலைபேசி எண் 102. நமக்கு 108 அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனால் கர்ப்பிணிகளை கண்காணிக்க தொலைபேசி எண் அப்படின்றது 102. இந்த திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்படுது அப்படின்னா 19 ஆகஸ்ட் 2024 ஆரம்பிக்கப்படுது. மக்கள் நலவாழ்வுத்துறை சார்பாக. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தொலைபேசி எண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது யார் அப்படின்னா மக்கள் நலவாழ்வுத்துறை. ஸோ இந்த சேவை எண் மூலம் நம்ம இந்த மக்கள் நலவாழ்வுத்துறையில் இருக்கும் அந்த ஏதாவது ஒரு மையத்தை நம்ம தொடர்பு கொள்ளலாம். இந்த சேவை மையத்தில் 50 ஆலோசகர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. ஒரு கர்ப்பிணியை 5 முறைக்கு மேல் தொடர்பு கொள்வர். ஸோ ஒருத்தவங்க இந்த நம்பரில் தொடர்பு கொள்கிறாங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கே 5 முறைக்கு மேலே தொடர்பு கொண்டு ஸோ அவங்களோட நிலை என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. 100% அனைவரிடமும் உடல் நலம் சிகிச்சை பெறும் விவரம் பெறப்படும். ஸோ அவங்கள பற்றின எல்லா சிகிச்சை விவரமும் இதில் பெறப்படும். ஏன் இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் இருக்குது. 2023-24 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் 1 லட்சம் பிரசவத்தில் 45.5 உயிரிழப்பு அப்படின்றது இருக்குது. 1 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் 45.5 அதாவது கர்ப்பிணிகள் 1 லட்சம் பேரில் 45.5 பேர் இந்த பிரசவ நேரத்தில் இறந்துடுறாங்க. ஸோ இந்த நம்பர்ஸை குறைக்கிறதுக்காக தான் கர்ப்பிணிகளை கண்காணிக்க இந்த தொலைபேசி எண் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நம்பர் 102ன்றது. ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் இது 21 மே 2021 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. இது தொடங்கப்பட்டது பார்த்திங்க அப்படின்னா தொட்டபெட்டா அப்படின்ற ஊராட்சி முதியோரை குழந்தைகள் மையம் அப்படின்ற ஒரு இடத்துல நீலகிரி மாவட்டத்தில் தொடங்கப்படுது. இது 6 மாதம் முதல் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான திட்டம். ஊட்டச்சத்து தேவைப்படும் குழந்தைகளுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து திட்டம் அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகளுக்கு சிறப்பு சிகிச்சை மற்றும் ஊட்டச்சத்து உணவு இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படுது. ஸோ இந்த திட்டம் தொடங்கியது 21 மே 2021. இது தொடங்கப்பட்டது பார்த்திங்க அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தொட்டபெட்டா அப்படின்ற ஊராட்சியில். இந்த திட்டம் யாருக்கானதுன்னா 6 மாதம் குழந்தையிலிருந்து 8 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான ஒரு ஊட்டச்சத்து திட்டம். 12வது திட்டம் நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் ஹெல்த் வாக் ஸ்கீம் அப்படின்றது. இது 4 நவம்பர் 2023 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம். தொடங்கப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி பூங்கா, அடையார், சென்னையில். அனைத்து மாவட்டத்திலும் 8வது நடைபாதை அப்படின்றது. ஸோ நடைபாதை அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றதும் தினமும் 30 நிமிடங்கள் நடைபயிற்சி செய்வதால் உள்ள 20 நன்மைகள் பற்றி மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. முக்கியமாக இந்த விழிப்புணர்வு நடப்போம் நலம் பெறுவோம் அப்படின்ற திட்டம் மாணவர்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரி மற்றும் இளைஞர்களுக்கு இந்த திட்டத்தின் நலன்கள் விழிப்புணர்வும் வழங்கப்படுகிறது. அடுத்தது ஆருயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம் அப்படின்றது. இது 6 ஜூலை 2024 தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்ட இடம் தலைமைச் செயலகம் சென்னை. நோக்கம் தமிழகத்தில் அனைவருக்கும் அடிப்படை உயிர் காக்கும் பயிற்சி அப்படின்றது CPR அப்படின்னு சொல்லுவாங்க. கார்டியோ பல்மனரி ரிசர்சியேஷன் அப்படின்ற இந்த பயிற்சி. ஸோ CPR அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த கையை வச்சு பம்ப் பண்ணி திருப்பி அந்த ஹார்ட்டை வேலை செய்ய வைக்கிறது. இது அடிப்படை உயிர் காக்கும் பயிற்சி. ஸோ இந்த பயிற்சியை அளிக்கிறது தான் ஆருயிர் அப்படின்றது அனைவரும் உயிர் காப்போம் அப்படின்ற திட்டம். செயல்படுத்தப்படும் அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு கிளை. ஸோ மருத்துவ சங்கம் இருக்காங்களா இந்தியன் மெடிக்கல் அந்த அசோசியேஷன் அவங்களோட இந்த தமிழ்நாடு பிரான்ச் தான் இதை பண்ணுறாங்க. 42,000 மருத்துவர்கள் மூலம் CPR பயிற்சி இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இந்த பயிற்சி அப்படின்றது அளிக்கப்படுது. அடுத்தது 14வது திட்டம் நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டம் அப்படின்றது. இது 27 அக்டோபர் 2022 இது சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள DMS வளாகத்தில் தொடங்கப்படுது. தமிழகத்தில் அனைத்து மருத்துவ மையங்களிலும் மனநல ஆலோசனை அப்படின்றது. இத்திட்டம் ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் மருத்துவ கல்வி மருத்துவமனை வரை ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்படும். இதோட உதவி மைய எண் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 14416 14416 அப்படின்றது தான் இந்த எண். இந்த உதவி மையத்தோட எண். மன அழுத்தத்திற்கு ஆளானவர்கள் தங்கள் பிரச்சனைகளுக்கு இதன் மூலம் தீர்வு காணலாம். ஸோ நட்புடன் உங்களோட மனநல சேவை திட்டம்ன்றது சென்னை தேனாம்பேட்டையில் ஆரம்பிக்கப்பட்டது 27 அக்டோபர் 2022. இதோட அந்த உதவி மைய எண் அப்படின்றது 14416. அடுத்தது மனம் அப்படின்ற திட்டம் 22 டிசம்பர் 2021 தொடங்கப்பட்டுச்சு. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மனநல காப்பகத்திலிருந்து தொடங்கப்பட்ட இந்த திட்டம் மாணவர்களின் மனநலனை மேம்படுத்த இந்த திட்டம் அப்படின்றது தொடங்கப்பட்டது. முதல் கட்டமாக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இந்த திட்டம் அப்படின்றது தொடங்கப்படுது. தமிழகத்தில் உள்ள 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மனநல நல்லாதரவு மன்றங்கள் அப்படின்றது தொடங்கப்படுது. இதோடைய நம்பர் தான் பார்த்தீங்க அப்படின்னா
14416 இந்த நம்பரை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா, நட்புடன் உங்களோட மனநல சேவை திட்டம் அப்படின்றது. இந்த திட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னோடியாக இருந்தது மனம் அப்படின்ற திட்டம். ஸோ அந்த திட்டத்தின் தொடர்ச்சியாக தான் நட்புடன் உங்களோட மனநல சேவை திட்டம் அப்படின்றது தொடங்கப்பட்டு, இது வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து கல்லூரி, மருத்துவக் கல்லூரி வரைக்கும் இந்த திட்டம் அப்படின்றது, இந்த மனநல சேவை திட்டம்ன்றது அறிமுகமாச்சு. ஆனால் முதல் மனம் அப்படின்ற திட்டம் 2021 வரும்பொழுது வெறும் அரசு மருத்துவமனைகளில், அதாவது அரசு மருத்துவ கல்லூரிகளில் மட்டும்தான் இந்த திட்டம் அப்படின்னு தொடங்கப்பட்டுச்சு. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, நட்புடன் உங்களோட மனநல சேவை திட்டம் இந்த திட்டத்திற்கு முன்னோடியாக இருந்தது மனம் அப்படின்ற திட்டம். மனம் அப்படின்ற திட்டத்திற்கும் நட்புடன் உங்களோட மனநல சேவை திட்டத்திற்கும் அந்த உதவி மைய எண் அப்படின்றது சேம் தான், 14416ன்றது. 16வது திட்டம் வீரா மீட்பு வாகனம் அப்படின்றது. இது 8th December 2023 தொடங்கப்படுது. முதல் வீரா அப்படின்றதோடைய அந்த அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தோன்னா, வெஹிக்கல் ஃபார் எக்ஸ்ட்ரிகேஷன் இன் எமர்ஜென்சி ரெஸ்கியூ அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்வாங்க. இதை தான் நம்ம வீரா அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன அப்படின்னா, அவசர கால மீட்பு மற்றும் ஆபத்துகளிலிருந்து மீட்கும் வாகனம். இந்த வாகனத்தோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, சாலை விபத்தில் சிக்கியவர்களை விபத்துக்குள்ளான வாகனங்களிலிருந்து மீட்டெடுக்கும் ஒரு வாகனம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீரா அப்படின்றது. ஸோ இந்த அப்ரிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெஹிக்கல் ஃபார் எக்ஸ்ட்ரிகேஷன் இன் எமர்ஜென்சி ரெஸ்கியூ அண்ட் ஆக்சிடென்ட். ஸோ இதை முதல் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா, சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையால் செயல்படுத்தப்பட்டு அவங்க தான் இதை கண்காணிச்சிட்டும் இருக்காங்க. அடுத்தது புதுமை பெண் திட்டம் அப்படின்றது. இது செப்டம்பர் 2021 தொடங்கப்படுது. இந்த திட்டத்துடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்றது. இதை தான் இப்போ புதுமை பெண் திட்டம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ முன்னாடி இருந்த பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்றது. இந்த திட்டத்தின் படி என்ன அப்படின்னா, அரசு பள்ளியில் ஒரு மாணவி அப்படின்றது படிக்கணும். 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரை அவங்க படிக்கணும். அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அப்படின்றது வழங்கப்படும். இது 2024-25 கல்வியாண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழி கல்வி பயின்ற மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படுது. 2021 தொடங்கும் பொழுது வெறும் அரசு பள்ளி மாணவர்கள், அதுலேயும் 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 2024-25 இந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ணி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் கல்வி பயின்ற மாதம் 1000 ரூபாய் வந்து 6th to 12th வரைக்கும் படிக்கும் மாணவிகளுக்கு வழங்கப்படும். அடுத்தது தமிழ் புதல்வன் அப்படின்ற திட்டம் 9 ஆகஸ்ட் 2024 தொடங்கப்படுது. கோவை அரசு கல்லூரியில் தொடங்கப்படுது. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12 முடித்து உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய். நம்ம முன்னாடி பார்த்தது எல்லாமே அந்த ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு கொடுக்கறது. இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தில் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் 6லேருந்து 12th வரைக்கும் படித்து அதுக்கப்புறம் காலேஜ் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அப்படின்றது. ஸோ தொடங்கப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா கோவை அரசு கல்லூரி. எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி அப்படின்ற திட்டம். இது 9 ஜனவரி 2029 தொடங்கப்பட்டது. பள்ளி வளாகத்தை வந்து தூய்மையாக்கும் திட்டம் தான் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி அப்படின்ற இந்த திட்டம். அடுத்தது குட்டி காவலர் திட்டம் அப்படின்றது. இது 12 அக்டோபர் 2022 தொடங்கப்பட்டது. தொடக்கம் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து முதல்வரால் தொடங்கி வைக்கப்பட்டது. இதோட நோக்கம் என்னன்னா, பள்ளி குழந்தைகளை சாலை பாதுகாப்பின் தூதுவர்களாக மாற்றுவது. பள்ளி குழந்தைகளை சாலை பாதுகாப்பின் தூதுவர்களாக மாற்றுவது. பள்ளி குழந்தைகளுக்கு சாலை பாதுகாப்பு பற்றின விழிப்புணர்வு, பாடத்திட்டத்தின் மூலம் சாலை பாதுகாப்பு குறித்து கற்பிப்பது. 3 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்து மாணவர்களோட பயிற்சி கையேடு, ஆசிரியர்களுக்கான வழிகாட்டி புத்தகம் ஆகியவற்றை முதல்வர் வந்து வெளியிடுகிறார். குட்டி காவலர், குட்டி அப்படின்னு வரும்போது சின்ன குழந்தைங்க அப்படின்ற மாதிரி இதில் எந்த வகுப்பு வரைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3லேருந்து 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்து அந்த விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துறதா இந்த குட்டி காவலர் திட்டம் அப்படின்றது. அடுத்த திட்டம் சிற்பி திட்டம் அப்படின்றது. இது 14 செப்டம்பர் 2022 தொடங்கப்பட்டுச்சு. ஸ்டூடெண்ட் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ். இதுதான் சிற்பி அப்படின்ற திட்டம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ், அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, பொறுப்புள்ள காவல் முயற்சிகளில் மாணவர்கள். நோக்கம் பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கிடையே ஒழுக்கம், விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். இதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னா, எதிர்காலத்தில் அவர்கள் குற்றம் செயலில் ஈடுபடாமல் தடுக்கிறதுக்கு முதல்ல ஒரு 100 பள்ளி சூஸ் பண்ணுறாங்க. அதிலிருந்து ஒரு 5000 மாணவர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க இந்த திட்டத்திற்காக. இது மெயினாக அரசு பள்ளி மாணவர்கள் தான். அதுவும் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கணும் அப்படின்னா 8ஆம் வகுப்பு படிக்கணும். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் நான் மென்ஷன் பண்ணும்போது எந்தெந்த திட்டம் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. சிற்பி திட்டம் அப்படின்றது 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு, அதுவும் அரசு பள்ளியில் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கானது.
அடுத்தது விடுதிகள் திட்டம். இது எப்போ தொடங்கப்படுதுன்னா 9 ஜனவரி 2024 தொடக்கம் பார்த்தீங்கன்னா சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையகத்தில் வந்து தொடங்கப்படுது. ஸோ ட்ரேட் சென்டர் அப்படின்ற இடத்துல தான் அரசு பள்ளியுடைய முன்னாள் மாணவர்கள் தங்கள் படித்த பள்ளிக்கு உதவிகளை அளித்தல். முன்னாள் மாணவர்கள் தன்னுடைய பள்ளிகளை முன்னேற்றுவதற்கான திட்டம் தான் விடுதிகள் திட்டம் அப்படின்றது. அடுத்தது நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு திட்டம். இதுவும் நம்ம ஸ்கூல் அப்படின்றது தான். இது 19 டிசம்பர் 2022 தொடங்கப்பட்டுச்சு. திட்டத்தின் வேறு பெயர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம் அப்படின்றது. இதோட தலைவர் யாருன்னா வேணு சீனிவாசன் அப்படின்றவங்க. இவர் யாருன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ் அந்த கம்பெனியோடைய சேர்மன். தூதுவர் பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாத் ஆனந்த் அப்படின்றவர். நோக்கம் அரசு பள்ளிகளை மேம்படுத்த பல்வேறு மக்களின் உதவிகளை வந்து பெறுவதற்காக, அந்த ஊரில் இருக்கும் நிறைய பேரோட உதவிகளை பெறுவதற்காக முதல் கட்டமாக முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ரூபாய் 5 லட்சம் வந்து வழங்கி இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைத்தார். ஆனால் இந்த திட்டத்தோட தலைவர் யார் அப்படின்னா வேணு சீனிவாசன், டிவிஎஸ் மோட்டார் அவங்களோட சேர்மன். அவர் தான் சேர்மன். ஸோ இதில் தூதுவர் அம்பாசிடர் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாத் ஆனந்த் அப்படின்றவர். அடுத்த திட்டம் திறனறி தேர்வு திட்டம். இது வந்து ஸ்டார்டட் பார்த்தீங்கன்னா 5 ஏப்ரல் 2023 தொடங்கப்படுது. தொடங்கப்பட்ட இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஐடி மெட்ராஸில் தொடங்கப்படுது. 10ஆம் வகுப்பு பயிலும் 1000 மாணவ மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டு சென்னை ஐஐடி போன்ற முன்னணி கல்வி நிறுவனங்கள் மூலம் உயர்கல்விக்கு வழிகாட்டப்படும். எப்படி வந்து நம்ம ஐஐடி மாதிரி இன்ஸ்டியூட்க்கு வந்து நம்மளை என்ரோல் பண்ணிக்கலாம்ன்றது. அவர்கள் 12ஆம் வகுப்பு நிறைவு செய்வதுடன் அவர்கள் பட்டப்படிப்பு மேற்கொள்ளும் வரை மாதம் 1000 ரூபாய் அப்படின்றது வழங்கப்படும். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லலாம் வந்து எப்படி நம்ம போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றதுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான திட்டம் தான் திறனறி தேர்வு திட்டம் அப்படின்றது. அடுத்தது அனைவருக்கும் ஐஐடிஎம். எம் அப்படின்றது மெட்ராஸ், ஐஐடி எம், ஓகேவா, ஐஐடி மெட்ராஸ். ஸோ இது என்ன அப்படின்னா பள்ளி கல்வித்துறை புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஸோ வந்து ஐஐடி மெட்ராஸும் நம்மளோட பள்ளி கல்வித்துறையும் ஒரு புரிந்துணர்வு ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டிருப்பாங்க. எப்போனா 5 ஏப்ரல் 2023. இதன்படி சென்னை ஐஐடி வாயிலாக 250 அரசு மேல்நிலை பள்ளிகளை சேர்ந்த 500 அறிவியல் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. ஸோ என்னன்னா இந்த ஐஐடி எக்ஸாம், ஜேஇ எக்ஸாம் எல்லாம் எப்படி கிளியர் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி வந்து அதுக்கு வந்து அரசு பள்ளியில் இருக்கும் ஆசிரியர்கள், அறிவியல் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது. ஸோ 250 அரசு மேல்நிலை பள்ளியை சேர்ந்த 500 அறிவியல் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது. இந்த திட்டம் அரசு பள்ளி மாணவர்கள் நாட்டின் முன்னணி கல்வி நிறுவனங்களில் பயில்வதற்காக தயார்படுத்தப்படுவது. ஊரக பகுதிகளில் கல்வி பயிலும் 1 லட்சம் அரசு பள்ளி மாணவ மாணவிகளை மின்னணு அறிவியலுடன் இணைக்கும் ஒரு முயற்சி. ஸோ எப்படி ஒரு ஐஐடியான ஜேஇ எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்கான ட்ரைனிங்கை வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அந்த ஸ்கூல்லையே கொடுக்கறதுக்காக ஐஐடி மெட்ராஸே டைரெக்டாக அந்த டீச்சர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறது தான் அனைவருக்குமான அந்த ஐஐடிஎம்ன்றது. அடுத்தது மணற்கேணி அப்படின்ற செயலி. இது 25 ஜூன் 2023 வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. தொடக்க நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் சேலையூரில் உள்ள தாம்பரம் பெருநகராட்சி மேல்நிலை பள்ளியிலே தொடங்கப்படுது. இந்த செயலியோட இந்த ஆப்போட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு அனைத்து பாடங்களையும் காணொலி வாயிலாக வழங்குதல். ஸோ வீடியோ கிளாஸஸ் தான் இந்த மணற்கேணி செயலியோட முக்கியமான நோக்கம். அடுத்தது எண்ணும் எழுத்தும் திட்டம். இது 3 ஆகஸ்ட் 2022 வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. தொடக்க நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா அழிங் அப்படின்ற ஊராட்சி நடுநிலைப்பள்ளி திருவள்ளூர்ல வந்து இந்த திட்டம் முதல்ல தொடங்கப்பட்டுச்சு. அரசு பள்ளி 1 முதல் 3 வகுப்பு வரை 8 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் அடிப்படை கணித திறன் பிழையின்றி எழுத படிக்க உறுதி செய்தல். ஸோ வந்து என்ன அப்படின்னா இந்த கிளாஸ் புக்ஸை தாண்டி அடிப்படையாக வந்து கணிதம், அதுக்கப்புறம் எழுத்துக்கள், ஓகேவா, அதை எழுத படிக்க உறுதி செய்யறதுக்காக நார்மல் எஜுகேஷன் சிஸ்டம் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது மாடல்ஸ் வச்சு டீச் பண்ணுறது, இந்த மாதிரி டிராயிங்ஸ் வச்சு டீச் பண்ணுறது, இதுதான் எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படின்வாங்க. இதோட இலக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2025 ஆண்டுக்குள் மாணவர்கள் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவை பெற வேண்டும் அப்படின்றதே இந்த எண்ணும் எழுத்தும் திட்டத்தோடைய ஒரு முக்கியமான நோக்கம். இது எங்கே தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா அழிஞ்சிவாக்கம் அப்படின்ற ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து தொடங்கப்பட்டது. அடுத்தது மகிழ் கணிதம் திட்டம் அப்படின்றது. இது 25 ஜனவரி 2022 அரசு பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு எளிய முறையில் கணித பாடத்தை கற்பித்தல். ஸோ மேக்ஸை வந்து எவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதுதான் இந்த மகிழ் கணிதம் திட்டம் அப்படின்றது. இது எந்த கிளாஸுக்கு அப்படின்னா 6 முதல் 8 வகுப்பு வரை ஆசிரியர்களுக்கு இதுக்கான பயிற்சி அப்படின்றது வழங்கப்படுது. பள்ளி ஒன்றுக்கு ரூபாய் 1350 வீதம், மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 93.79 லட்சம் வந்து இதுக்காக
இதுக்காக செலவிடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்த திட்டத்தின் கீழ் எத்தனை பள்ளிகள் கவர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6948 பள்ளிகள் இந்த மகிழ் கணிதம் திட்டத்தின் கீழ் கவர் ஆயிருக்காங்க. வானவில் மன்ற திட்டம் அப்படின்றது இது 28 நவம்பர் 2022 வந்து தொடங்கப்பட்டுச்சு. தொடங்கப்பட்ட இடம் பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாக்குறிச்சி அரசு மேல்நிலை பெண்கள் மேல்நிலை பள்ளி காட்டூர் அப்படின்ற இடம் திருச்சி மாவட்டத்தில். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா அரசு பள்ளிகளில் 6 முதல் 8 வரை பயிலும் மாணவர்கள் அறிவியல் கணித ஆர்வத்தை தூண்டுதல். வெறும் மகிழ் கணித திட்டம் அப்படின்னா கணிதத்தை எளிய முறையில் வந்து பயிற்றுவிக்கிறதுக்கு 6லேருந்து 8ஆம் வகுப்பு வரை. வானவில் அப்படின்றது என்ன அப்படின்னா அறிவியல் மற்றும் கணித ஆர்வத்தை தூண்டுதல். சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டெம் அப்படின்ற இந்த டிவிஷனுக்கான அந்த ஆர்வத்தை வந்து தூண்டுவதற்கு இதோடைய மோட்டோ முழக்கம் என்னன்னு பார்த்தோன்னா எங்கேயும் அறிவியல் யாவும் கணிதம் அப்படின்றது தான் எங்களுடைய இந்த மோட்டோ. அடுத்தது இல்லம் தேடி கல்வி திட்டம் ஸ்டார்டட் ஆன் 27 அக்டோபர் 2021. தொடக்க நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா முதலியார் குப்பம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு பள்ளியில் தான். நோக்கம் பார்த்தீங்கன்னா கொரோனா மூலம் ஏற்பட்ட பள்ளி மாணவர்கள் கல்வி இடைவேளையை சரி செய்தல். ஏன்னா கொரோனா காலத்தில் ஸ்கூல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து மூடியிருந்தாங்க. ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இருக்கிறவங்க வந்து ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணும்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கும் மாணவர்களுக்கு அந்த மாதிரி கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண முடியாத நிலை. ஸோ 2 வருஷம் அவங்க வந்து பள்ளிக்கூடத்து பக்கமும் போகலை. ஸோ படிப்பை பற்றினா அந்த இடைவேளை அப்படின்றது அதிகமாக இருந்ததுனால அவங்களுக்கு காலையில ஸ்கூலும் ஈவினிங் நேரத்தில் இந்த இல்லம் தேடி கல்வி அப்படின்னு ஒரு திட்டத்தையும் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இதன் மூலம் தன்னார்வலர்களை கொண்டு இந்த திட்டம் அப்படின்றது செயல்படுத்தப்பட்டது. இல்லம் தேடி கல்வி திட்டம் எப்பயுமே எப்போ நடக்கும்னா தினமும் மாலை 5லிருந்து 7 மணி வரை. ஸோ 2 வருஷம் படிக்காம விட்டதை அந்த ஈவினிங் டைம் கிளாஸஸ் வச்சு சரி பண்றது. அடுத்தது நான் முதல்வன் அப்படின்ற திட்டம் 1 மார்ச் 2022 தொடக்க நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா கலைவாணர் அரங்கம் சென்னையில். நோக்கம் ஆண்டிற்கு 10 லட்சம் இளைஞர்களின் திறமையை மேம்படுத்துதல். ஸோ வந்து இது என்ன அப்படின்னா யூத் எம்பவர்மெண்ட் அப்படின்வாங்க. ஸோ அவங்களுடைய அந்த டேலண்ட்ஸை வந்து மேம்படுத்துறதுக்காக எடுத்துகிட்டு வரப்பட்டது தான் நான் முதல்வன் அப்படின்ற திட்டம். அடுத்தது இளையா அப்படின்ற சேட்புட் செயற்கை நுண்ணறிவு சார் அப்படின்னு சொல்கிறது. கிட்டத்தட்ட இது ஒரு சேட்டிங் ஆப் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் முதல்வன் அப்படின்ற இணையதளத்தில் இது வந்து தொடங்கி வைக்கப்பட்டுச்சு. வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு தொடர்பான தகவல்களை இந்த சேட்பாட் மூலம் நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம். கல்லூரி கனவு அப்படின்ற திட்டம் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இது செயல்படுத்தப்படுகிறது. 12ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு வழிகாட்டும் ஒரு நிகழ்ச்சி தான் கல்லூரி கனவு அப்படின்றது. உயர்வுக்கு படி அப்படின்ற இந்த திட்டம் 12ஆம் வகுப்பு முடிந்த பின் இடைநிறுத்தம் செய்யும் மாணவர்களை கண்டறிந்து அவர்களை உயர்கல்விக்கு ஊக்குவித்தல். இதுவும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தான் பார்த்தீங்க அப்படின்னா செயல்படுத்தப்படுது. நம்ம இப்போ பார்த்த இந்த சாட்போட்டாக இருக்கட்டும், கல்லூரி கனவாக இருக்கட்டும், உயர்வுக்கு படி இந்த 3 திட்டமே நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தான் செயல்படுத்தப்படுது. ஆனால் இது ஒன்னொன்னத்தோட பர்பஸ் அப்படின்றது வேறு. அடுத்தது யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அப்படின்றது இது 2023-24 பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தான் இந்த திட்டமும் செயல்படுத்தப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் 1000 யூபிஎஸ்சி ஆர்வலர்கள் யாரெல்லாம் யூபிஎஸ்சி எழுதணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு 1000 ரேங்க்ஸ், அதாவது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஃபஸ்ட்டு 1000 ரேங்க்ஸ் வரவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி 10 மாதத்திற்கு மாதம் 1700 ரூபாய் அப்படின்றது ஸ்டைஃபண்டாக வழங்கப்படும். இதுதான் யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அப்படின்றது. அதுக்கப்புறம் நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் அப்படின்றது இது பிப்ரவரி 2024 தொடங்கப்படுது. எங்க அப்படின்னா சென்னை லேடி வில்லிங்டன் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு டேப்லெட், அதாவது கையடக்க கணினி வாயிலாக தேர்வு அப்படின்றது நடத்தப்படும். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு திறன் பயிற்சி அப்படின்றதும் அளிக்கப்படும். பள்ளி இல்ல நூலக திட்டம் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணப்படுதுன்னா பிப்ரவரி 2024 4 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் பள்ளி நூலகங்களிலிருந்து புத்தகங்களை வீட்டுக்கு எடுத்து சென்று படிக்கலாம். ஸோ ஸ்கூலில் இருக்கும் அந்த லைப்ரரியிலேருந்து புக்ஸ் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு படிக்கலாம். பயன் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக இது எங்கே அப்படின்னா சென்னையில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் இது அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. சென்னை மாநகராட்சி கல்வித்துறையின் கீழ் 281 பள்ளிகளில் இந்த திட்டம் அப்படின்றது செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இப்பள்ளிகளின் நூலகங்களில் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் மாணவர்கள் பயன்பாட்டிற்காக இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் சென்னையில் மட்டும்தான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 4th-லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கும் மாணவர்கள் பள்ளி நூலகங்கள் இருந்து புத்தகங்களை வீட்டுக்கு எடுத்து செல்லலாம். இந்த திட்டத்தின் கீழ் இருக்கும் பள்ளிகள் பார்த்தீங்கன்னா 289 பள்ளிகள். பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் இது 1 பிப்ரவரி 2023 வந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. இது எப்போனா 2022-23 தமிழ்நாடோடைய நிதிநிலை அறிக்கை அப்படி வந்து அப்போ வந்து அறிவிக்கப்பட்டது. இது தொடக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இந்த திட்டம் அப்படின்னு தொடங்கப்படுது. முக்கியமாக ஆதி திராவிடர், பழங்குடியினர், கள்ளர் சீர்மரபு பள்ளிகள் உட்பட அனைத்து அரசு பள்ளிகள் நவீனமயமாக்கப்படணும் அப்படின்றது தான் பள்ளி மேம்பாட்டு திட்டம் அப்படின்றது.
அடுத்தது தகைசால் பள்ளிகள் திட்டம் அப்படின்றது 5 செப்டம்பர் 2022 இது இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. இதுவும் சென்னையில் தொடங்கப்பட்டது. தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளை மாற்றும் விதமாக 26 தகைசால் பள்ளிகளும் 15 மாதிரி பள்ளிகளும் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட தகைசால் பள்ளிகள் அப்படின்னா ஒரு பிரைவேட் ஸ்கூலில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல். அது மட்டும் இல்லாமல் மாடல் ஸ்கூல் அப்படின்றது தான் மாதிரி பள்ளிகள். 26 தகைசால் பள்ளிகளும் 15 மாதிரி பள்ளிகளும் கிட்டத்தட்ட ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அப்படின்னு வச்சுக்கோங்க. தகைசால் பள்ளிகள் 1000க்கும் மேல் மாணவர்கள் கொண்ட அரசு பள்ளிகளில் இது செயல்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் மாதிரி பள்ளிகள் அப்படின்றது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே தான் கிட்டத்தட்ட இதுவும் 5 செப்டம்பர் 2022 கிட்டத்தட்ட மாடல் ஸ்கூல் அப்படின்றது தொடக்க விழா. இதுவும் சென்னை. உணவு உறைவிட வசதியுடன் மாதிரி பள்ளிகள். ஸோ ஹாஸ்டல் வசதியோட, ஓகேவா, ஃபுட் அண்ட் ஹாஸ்டல் வசதியோட இருக்கிற மாதிரி ஒரு மாடல் ஸ்கூல். நோக்கம் சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து பயிலும் வாய்ப்பினை உறுதி செய்தல். மாதிரி பள்ளிகள் நுழைவுத் தேர்வுகளுக்கு அடிப்படை பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. தகுதி 10ஆம் வகுப்பில் 400 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற மாணவர்கள் NTSC அப்படின்ற தேசிய திறனறி தேர்வு, NMMS தேசிய வருவாய் வழி தேர்வு, விளையாட்டுகளில் சிறந்து விளங்கும் மாணவர்கள் இதில் தகுதி பெறுவர். ஸோ ரொம்ப முக்கியமானது 2 தேர்வு. NTSC அப்படின்ற இந்த தேர்வும் NMMS அப்படின்ற தேசிய வருவாய் வழி தேர்வும் விளையாட்டுகளில் சிறந்து விளங்கும் மாணவர்கள் தகுதி பெறுவாங்க இந்த மாதிரி பள்ளிகளில் படிப்பதற்கு. கலைஞர் வீட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் 18 செப்டம்பர் 2024 தொடங்கப்பட்டுச்சு. மதுரையில் 33 விளையாட்டுகளுக்கான உபகரணங்கள் இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படும். புன்னகை திட்டம் அப்படின்றது 9 மார்ச் 2023 சென்னை நந்தனம் அரசு பள்ளியில் தொடங்கப்பட்டுச்சு. பள்ளி சிறார்களோட பல் பாதுகாப்பிற்காக எடுத்துகிட்டு வரப்பட்ட திட்டம். 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பல் சிகிச்சை. இதுதான் புன்னகை திட்டம். ஸோ புன்னகை அப்படின்ற போது நம்மளோட ஸ்மைல், அதனால இந்த திட்டம் அப்படின்றது பல் பாதுகாப்பு திட்டம். அடுத்தது எனது கிராமம் திட்டம். இது 12 ஜனவரி 2024 தொடங்கப்பட்டுச்சு. தொடக்கம் சென்னை அயலக தமிழர்களுடைய மாநாடு. சொந்த கிராமத்தை மேம்படுத்த அயலக தமிழர்கள் நிதியுதவி செய்ய வேண்டும். அயலக தமிழர்கள் அப்படின்னா தமிழ்நாடை விட்டு வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்றவர்கள் அயலக தமிழர்கள்வாங்க. அவங்க தன் சொந்த கிராமத்தை மேம்படுத்த நிதியுதவி செய்கிறது தான் எனது கிராமம் அப்படின்ற திட்டம். அடுத்தது சென்னை சங்கமம் அப்படின்றது, இதற்கு இன்னொரு பேரும் இருக்குது, நம்ம ஊர் திருவிழா அப்படின்றது. 13 ஜனவரி 2023 இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. எங்கே அப்படின்னா தீவுத்திடல் சென்னையில் 40 வகையான கலை நிகழ்ச்சிகளுடன் இந்த சங்கமம் தொடங்கப்பட்டது. சென்னையில் 18 இடங்களில் சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா அப்படின்றது 2023 நடைபெற்றது. சங்கமம் நம்ம ஊர் திருவிழா என்ற பெயரில் 8 மாவட்டங்களில் விரிவுபடுத்தப்பட்டுச்சு. 2023-24 பட்ஜெட்டில் அறிவிப்பு. அக்டோபர் முதல் டிசம்பர் 23 வரை அவை நடைபெற்றது. பின் 20-24 ஜனவரி சென்னையில் 18 இடங்களில் நடந்தது. ஸோ ஃபஸ்ட்டு சென்னையில் 18 இடங்களில் நடந்தது. அதை தாண்டி 8 மாவட்டங்களிலும் இது விரிவுபடுத்தப்பட்டது. அடுத்தது வேர்களை தேடி திட்டம் 24 மே 2023 இந்த திட்டம் சிங்கப்பூரில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்த திட்டம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே தமிழ்நாட்டில் தொடங்கின திட்டம். ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டை தாண்டி வேறு எங்கேயாவது ஒரு திட்டம் தொடங்குச்சுன்னா அதை நல்லா பார்த்துக்கோங்க. சிங்கப்பூரில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்த திட்டம். வெளிநாடுகளில் வாழும் 18 முதல் 30 வயது வரை உள்ள தமிழர்கள் தமிழகத்திற்கு சுற்றுலா 2 வாரம் வரலாம் அப்படின்றது. இது முக்கியமாக ஏற்படுத்தப்பட்டதற்கான காரணம், வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா தன்னுடைய தமிழ் கலாச்சாரத்தை மறந்துடுறாங்க அப்படின்றதுக்காக 2 வாரம் தமிழ்நாட்டில் சுற்றுலா பண்ணலாம். இதற்கு அந்த வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 30 வரைக்கும் இருக்கணும். ஆண்டுதோறும் 200 இளைஞர்கள் தமிழகத்திற்கு சுற்றுப்பயணம் வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு 200 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்துக்கு சுற்றுப்பயணம் வரலாம். இதுதான் வேர்களை தேடி திட்டம் அப்படின்றது. பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படின்றது 24 செப்டம்பர் 2022 தொடங்கப்பட்டுச்சு. அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வண்டலூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடங்கவும் பட்டுச்சு. இலக்கு பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் 2030 31க்குள்ள தமிழகத்தில் வனப்பரப்பு அப்படின்றது 33% அதிகரித்திருக்க வேண்டும். இப்போ ப்ரெசென்ட்டாக நமக்கு 23.98% தான் இருக்குது. அதை 33% உயர்த்த வேண்டும். ஏன்னா யூஎன்னோட கணக்குப்படி ஒரு மாநிலம் சிறந்த மாநிலம், ஒரு இடம் சிறந்த இடம் அப்படின்னா 33% பார்த்தீங்க அப்படின்னா 33% அது அங்கே காடுகள் இருக்கணும் அப்படின்றது. நம்ம தமிழ்நாட்டில் அதை விட 10% கம்மியாக தான் இருக்குது. அதனால் அடுத்த 10 ஆண்டுக்குள் அந்த 10% ஏற்றணும் அப்படின்றது. 10 ஆண்டுகளில் 13,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 265 கோடி மரக்கன்றுகள் நடப்படும். இந்த திட்டம் அண்ணா பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் செயல்படுத்தப்படுகிறது. தமிழ்நாடு ஈரநிலங்கள் இயக்கம் 5 ஜூன் 2023 இடம் ஓட்டேரி ஏரி வண்டலூர் அறிஞர்
அண்ணா உயிரியல் பூங்கா வளாகம். ஸோ அந்த இடத்துல தான் இந்த தமிழ்நாடு ஈரநிலங்கள் இயக்கமும் ஏற்படுத்தப்படுது. தமிழ்நாட்டில் 100 சதுப்பு நில நிலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவை அது வந்து சுற்றுச்சூழல் ரீதியாக அந்த இடங்கள் வந்து மீட்கப்பட்டு அந்த ஈரநிலங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றத இந்த திட்டத்துடைய வந்து முக்கியமான நோக்கம். தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 டிசம்பர் 2022 ஆரம்பிக்கப்பட்டது. தொடக்கம் வந்து சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு காலநிலை மாற்ற மாநாட்டில் முதல்வர் அவர்கள் வந்து தொடங்கி வைக்கிறார். 2021-22 ஆண்டிற்கான தமிழ்நாடு வரவு செலவு திட்டத்தில் 500 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்படும் என அரசு அறிவித்திருந்தது. பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம், தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் போன்ற திட்டங்களை செயல்படுத்த இந்தியாவில் முதலாக தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனத்தை வந்து தமிழ்நாடு அரசு, ஸோ தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி அப்படின்றதை தமிழ்நாடு அரசு வந்து அமைத்திருக்கிறது. ஸோ இந்தியாவிலேயே இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சுக்காக ஒரு கம்பெனி அமைக்கப்பட்டது நம்மளோட தமிழ்நாட்டில் தான். இதற்கான செலவு பார்த்தீங்க அப்படின்னா 500 கோடி ரூபாய். இது எந்த வருடத்துடைய அந்த வரவு செலவு திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சுன்னா 2021-22 திட்டம். அந்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் தான் இந்த தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் அப்படின்றது வந்து அறிமுகப்படுத்தப்படுது. இப்போ 49வது திட்டம் முதல்வரின் பசுமை புத்தாய்வு திட்டம் அப்படின்றது பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம், தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம். இந்த இயக்கங்கள் இதில் வந்து 40 இளைஞர்கள் வந்து மூலம் செயல்படுத்தப்படுகின்றன. ஸோ ரொம்ப முக்கியமானது இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்கு புத்தாய்வு திட்டம் அப்படின்றது இப்போது பசுமைக்காக தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட திட்டத்தை ஒரு 40 இளைஞர்களை கொண்டு எப்படி செயல்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுறது தான் முதல்வரின் பசுமை புத்தாய்வு திட்டம் அப்படின்றது. இத்திட்டம் அண்ணா பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் செயல்படுத்தப்படுகிறது. இதோடைய பணி காலம் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆண்டுகள். மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60,000 ரூபாயும், அதாவது இதில் பயணப்படி டிராவல் அலவன்ஸ் மட்டும் 15,000 கொடுக்குறாங்க. ஸோ இந்த திட்டங்கள் எல்லாத்தையும், இந்த 3 முக்கியமான திட்டங்கள், தமிழ்நாடு பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம், அதுக்கப்புறம் தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம், இந்த 3 திட்டத்தையும் செயல்படுத்துறதுக்கு 40 இளைஞர்கள் முதல்வர் பசுமை புத்தாய்வு திட்டத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இது எல்லாமே அண்ணா பல்கலைக்கழகத்தின் உதவியுடன். இதற்கு ஆன டைம் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டு காலங்கள். அவங்களுக்கான ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா மாதம் 60,000 ரூபாய். இதில் டிராவல் அலவன்ஸ் மட்டுமே 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கடைசி திட்டம் 50வது திட்டம் நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்றது. இது 1 ஜனவரி 2024 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. இதோடைய நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கடற்கரையோட பாதுகாப்பு, கடலோர சமூகங்களின் வாழ்வு மேம்பாடு மற்றும் மாசு கட்டுப்பாடு தான். தமிழகத்தில் 14 கடலோர மாவட்டங்கள் வந்து இருக்குது. நமக்கான அந்த கடலின் தூரம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 1076 கிலோமீட்டர் தூரம் வந்து நமக்கு கடல் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த இடங்களில் பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா, பயோடைவர்சிட்டி சென்டர் அப்படின்வாங்க, பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா முக்கியமாக கடம்பூர் அப்படின்ற இடத்துல செங்கல்பட்டு மாவட்டத்தில் இது தொடங்கப்படுது. கடல் ஆமை பாதுகாப்பு மையம் நாகப்பட்டினம் மற்றும் சென்னையில், சர்வதேச கடற்பசு பாதுகாப்பு மையம் மனோரா தஞ்சாவூர் மாவட்டம், கடற்கரையோர ஈரநிலங்கள் பாதுகாப்பு மற்றும் சீரமைப்பு பள்ளிக்காரணை அப்படின்ற இடம், 15 கடற்கரைகளை வந்து நீலக்கொடி கடற்கரைகள் என சான்றிதழ் அரசு வந்து திட்டமிட்டுள்ளது. நீலக்கொடி அப்படின்னா வந்து கிளீனஸ்ட் பீச், அங்கே தான் நீலக்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீலக்கொடி கடற்கரைகளாக ஒரு 11 கடற்கரைகளை வந்து மாற்ற வேண்டும். இதெல்லாம் தான் இந்த நெய்தல் மீட்சி இயக்கம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்தெந்த மையங்கள் எந்தெந்த ஊர்லன்றது. பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா பார்த்தீங்கன்னா கடம்பூர் செங்கல்பட்டு மாவட்டம், கடல் ஆமை ஆலிவ் ரிட்லீஸ்ன்னுவாங்க, கடல் ஆமை பாதுகாப்பு மையம் நாகப்பட்டினம் மற்றும் சென்னையில், சர்வதேச கடற்பசு பாதுகாப்பு மையம் மனோரா அப்படின்ற இடம் தஞ்சாவூர் மாவட்டம். ஸோ இதோட நம்ம இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அதாவது 2021 ஆரம்பித்து 2024 வரைக்கும் இருக்கும் ஒரு 50 முக்கியமான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 3 முக்கியமான விஷயங்களை இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் கவனித்து படிக்கணும். ஒன்று, அந்த ஸ்கீம் ஆரம்பிக்கப்பட்ட டேட்டு, இன்னொன்று ஆரம்பிக்கப்பட்ட இடம், அது ஏன் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம். ஸோ இந்த 3 விஷயங்கள் இந்த ஸ்கீம்ஸில் தெரிஞ்சுக்கிட்டாலே இதுலேருந்து வரும் 1 இல்லை 2 கொஷினுக்கும் உங்களால் கட்டாயம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதோட பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கும். ஸோ வேணுன்றவங்க அங்கே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.